நான் வந்து நெய்வேலியோட வியாபாரிகள் சங்க தலைவர். நாங்க வந்து ஒரு 2-3 தலைமுறையா இந்த ஏரியால தான் இருந்துட்டு இருக்கோம். என்எல்சிக்காக நிறைய இடத்தெல்லாம் கொடுத்துட்டு வாழ்வாதாரமே இல்லாம நெய்வேலியில் இருக்கோம். ஏற்கனவே அத்திப்பட்டு, கங்கை கொண்டான், இந்த பக்கம் கறிவெட்டி, கத்தால பல ஏரியால காலி பண்ணி வியாபாரமே இல்லாம சும்மா பேருக்கு தான் உட்காந்துருக்கேன். வேற பொழப்புக்கு வழி தெரியாம இங்கே தான் உட்காந்துருக்கோம். திடீர்னு போன ஒரு 2 மாசம் முன்னாடி ஐடி நகர் எடுக்கிறேன்ட்டு வந்தாங்க. அப்புறம் அங்கே போய் பேசி இல்லை தற்காலிகமா அமைச்சரை பார்த்தா எல்லாத்தையும் பார்த்து எங்கள் எம்எல்ஏ தொகுதி எம்எல்ஏ பார்த்தோம், பேசி கலெக்டர்லாம் பார்த்து பேசி நிறுத்தியாச்சு. திடீர்னு நேற்று என்எல்சியில் இருந்த அதிகாரிங்க வந்துட்டு குடியிருக்க வீட்டு உள்ள பூந்து உடனே காலி பண்ணணும், ஏன் இங்கே இருக்கீங்க போறீங்க வரீங்க எந்த வித முன் அறிவிப்புன்று எல்லாத்தையும் காலி பண்ண சொல்றாங்க. நாங்கள் இதை விட்டா எங்களுக்கு வேற வழி கிடையாது. எங்களுக்கு வந்து இடத்த எல்லாம் கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு இதே இடத்த ஒதுக்கி கொடுங்க. இந்த இடத்த விட்டா எங்களுக்கு வேற வழி எல்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் இன்னொரு ஊர்ல போய் நாங்க போய் பிழைக்கலாம் முடியாது. இப்ப இருக்கிற சிவாஜி நகர், நமச்சிவாய ரைஸ் மில்லு, நம்ம பழைய நெய்வேலி திடல், இவங்கெல்லாம் ஒரு 2-3 தலைமுறை இங்கதான் இருக்கும். எங்களுக்கு இந்த இடத்த ஒதுக்கி விட்டு நீங்க எது வேணாலும் உங்க இடத்துல எது வேணாலும் பண்ணீங்க. எங்களுக்கு வந்து வேற வாழ்வாதாரம் கிடையாது. கருப்பு கொடி இன்னைக்கு ஏற்றிருக்கோம். எல்லா வீட்லயும் எல்லா கடைகளும் கருப்பு கொடி ஏற்றிருக்கோம். இதுக்கு வந்து அரசு செவி சாய்க்கவில்லை என்றால் திருப்பி எங்க போராட்டம், சாலை மறியல், கடையடைப்பு, எல்லா போராட்டம் வேற மாதிரி இருக்கும். எங்க மக்கள் வந்து எங்களுக்கு இங்கேயே தான் இருக்கணும். வேற இடத்த காலி பண்ணல, வேற இடத்துக்கு போக மாட்டோம்.